அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். எப்படின்னு நம்ம இறைவனை அடையிறது 3 வாட்டி அடையிறோன்ட்டு அப்பா சொல்கிறார். எப்படின்னுங்கன்னா முதல்ல ஆண் பெண் ஒன்றா சேரும்போது அப்போ தான் இறைவனை அடையிறோம்னு சொல்கிறார். அப்போ சேரும்போது ஒரு குழந்தை ஒன்று உருவாகுது. அப்போ உருவாகும் போது குடும்பத்தில் அந்த குழந்தை தான் அங்கீகாரம் பெறுது. அது 10 வயசு வரைக்கும் ஒரு வயசு வரைக்கும் இறைவன் தான் நடைமுறைப்படுத்துவார். அதை நடக்கிறது இது பண்ணுறது இயற்கை மூலியமாகவே ஒரு வயசு வரைக்கும் குழந்தை இயற்கையாக பேசும். இயற்கையாலுமே எல்லாமே எல்லாத்தையும் கொடுத்துருவார். நடக்கிறதுக்கு தவழ்கிறதுக்குன்னு ஒரு வயசு வரைக்கும் இறைவன் தான் நடைமுறைப்படுத்துவார். அதுக்கப்புறமேட்டு அந்த தாயும் தகப்பங்கிட்ட ஒப்படைச்சிட்றாரு. ஒப்படைச்சிட்டு ஒரு வயசுக்கு மேலே குழந்தைய தாயும் தகப்பனும் 10 வயசு வரைக்கும் தாயும் தகப்பனும் வளர்த்து 10 வயசுக்கு மேலே இறைவன் திரும்ப எடுத்துப்பார். அவர் திரும்ப எடுத்துக்கின்னு அவர் திரும்ப இயற்கை மூலிமா அவரை இப்போ குழந்தைய ரெடி பண்ணுவார். இயற்கை மூலியமானா சிந்தனை ஆற்றல் கொடுப்பாரு. அதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ திரும்ப அதை ரெடி பண்ணுவார். அப்போ அந்த 10 வயசு வரைக்கும் மட்டும்தான் தாய் தந்தை சொல்கிற பேச்சை கேட்கும். அது வரைக்கும் தாய் தந்தை தன்னு ஒழுக்கத்தில் வளர்க்கணும். குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அப்போ பண்ணும்போது அந்த குழந்தை தன் ஒழுக்கத்தில் வளரும். அப்போ வளரும் போது அதுங்க 10-11 வயசுக்கு மேலே இறைவன் திரும்ப எடுத்துக்கிறார். இயற்கை மூலியமாக வளர்க்குறதுக்கு ஏற்றுக்கின்னு அதுக்குள்ளே ஆற்றலுங்களை கொடுக்குறாரு. பேச்சாற்றல், சிந்திக்கிற ஆற்றல், சுயமாக சிந்திக்கிற ஆற்றல், சுயமாக இருக்கிற ஆற்றல் எல்லாமே கொடுத்து அதுங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, உலகத்துக்கு என்னென்ன தேவைப்படுது அதெல்லாம் உள்ளே ஆற்றலை கொடுக்குறாரு. என்னது குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆண் பெண் ஐக்கியத்துக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அது ஒரு 12 வருஷம் ஆயிடுது. 12 வருஷம் 12 மாதம் 12 வருஷ காலம் ஆகும். 12 வருஷ காலம். அப்போ அந்த குழந்தையோட இப்போ ஒரு வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இப்போ ஆகிடும். 12 16 வயசு வரைக்கும் கூட ஆகிடும். அப்போ 10 வயசுலேருந்து இந்த 12 வயசு வரைக்கும் இயற்கையாக தான் குழந்தை வளரும். அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அறிவாற்றல், என்னென்ன ஆற்றல் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துடுவார். ஒரு வருஷம் ஒன்று கொடுப்பார் குழந்தைக்கு. அப்போ கொடுக்கும்போது இந்த மாறு வளர்ச்சி, தொண்டை பேச்சு, இந்த மாதிரி நல்ல சிந்தனை இந்த மாதிரிலாம் கொடுப்பார். அந்த டைமில் அதுங்களுக்கு அப்படியே காலப்போக்கில் 16 வயசு 18 வயசு ஆகிடும். அப்போ 18 வயசு 16 வயசு குழந்தைங்களுக்கு ஆணாக இருந்தால் மீசை முளைச்சிடும். 16 வயசு பொண்ணுக்கு பூ பூத்துடும். அப்போ பூ பூத்துட்டோன்னே அது இயற்கை மூலியமாகவே ஆண் பெண் ஐக்கியத்துக்கு தேடும். அப்போ அது தேடி அவங்க இனப்பெருக்கத்தை சேர்க்கறதுக்கு தேடும். அதுக்கு அந்த டைமில் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாது. நம்மளே கட்டுப்படுத்தினாலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அது இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த இதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுதான் சொல்கிறது இயற்கை மூலயமா வர குண்டல சக்தி ரெடி ஆயிடுச்சுன்றது. அது ஆண் பெண் அது அந்த டைமில் 21 வயசு மிஞ்சி போனால் 3 வருஷம் அந்த இருக்கும். அது இருக்கும்போது 3 வருஷ காலம் பெண்ணுக்கு 20 வயசு இருக்கும்போது பையனுக்கு ஒரு 25 வயசு ஆகும்போது குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அப்போ கொடுக்கும்போது அந்த ஆண் பெண் அந்யுன்யமாகும்போது அந்த குண்டல் சக்தி எழும்பி அந்த இது ஆசையோகம் அவங்க குடும்பத்தில் ஐக்கியமாகிடுவாங்க. ஒரு குழந்தையாக ரெடி ஆகிடும். திரும்ப உலகத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அவங்க அந்த இறைவன் ஆற்றலில் அவங்க பெற்றுக்கினே தான் இருப்பாங்க. இறைவன் ஆற்றில் அவங்களுக்குள்ள குடும்ப பாங்கில் இருந்துக்கினே தான் இருக்கும். குடும்ப பாங்கில் அவங்க 2 பேரும் ஆண் பெண் ஒன்றா சேரமாக வந்தவங்க இறைவன் ஆற்றில் அவங்களுக்குள்ளே இருந்துக்கினே தான் இருக்கும். ஆனால் தன் ஒழுக்கத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தியாக இருக்கணும். எங்கே வேணாலும் போய் விதை போடலான்றது இறைவனை ஏற்றுக்க மாட்டார். இறைவனுக்கு அது கிடையாது. அவர் அதெல்லாம் அனுபவித்து இறைவனுங்கள்லாம் அனுபவித்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இறைவனுக்கு இப்போ நமக்கு தமிழ் கலாச்சாரத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தியாக இருந்தால் தான் இறைவனை அடைய முடியுன்றது. மற்றவங்களாம் இறைவனை அடையலையே. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் தான் இறைவனை அடையிறாங்க. அப்போனா நம்ம தன் ஒழுக்கத்தில் வாழ்கிறதுனால தான் இறைவனை அடையிறோம். அதனால தான் நம்ம ஒருத்தனுக்கு ஒருத்தியாக இருக்கும்போது இறைவனை அடையலாம் அப்படின்னு 20 குழந்தைங்க குழந்தைங்களுக்கோசமே நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அப்புறம் 24 வயசு குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகும் அந்த நம்ம சம்பாரித்த சொத்து சோகம் எல்லாத்தையும்
குழந்தைங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஆண் பெண்ணு அந்யுன்யமாக வாழும்போது அப்போ வந்து திரும்ப வந்து 60லேயும் ஆசை வரன்ட்டு நம்ம திரும்ப இறைவனை நாடி போயிடும். அப்போது நாடி போகும்போது அவங்க அந்யுன்யமாக இருப்பாங்க. அவங்க வந்து இறைவனை அடைச்சிட்டாங்க, இறைவன்கிட்ட போயிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இந்த கலாச்சாரங்களை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இயற்கை மூலிமா எல்லாரையும் இயற்கையை வந்து நிலா வணங்கு, சூரியனை வணங்கு, காற்றை வணங்கு, கடலை வணங்கு, எல்லாத்தையும் சொல்கிறது எதுக்குன்னா நிலத்தை வணங்கு, எல்லாத்தையும் சொல்கிறது எதுக்குன்னா இதெல்லாம் வணங்கும் போது தான் நம்ம வந்து இறைவனை அடைகிறோம். போய் சும்மா கடந்தால் இறைவனை அடைய மாட்டோம். சும்மா ஒரு இடத்துல இருந்து பட்னியும் பசியுமா இருந்தால் எல்லாமே சுருங்கி போயிடும். சுருங்கி போயிட்டால் நம்மளுக்கு எதுவுமே அடைய மாட்டோம். நம்ம வந்து ஒரு பேச்சு ஆற்றல் கூட வராது, நல்ல பேச்சு ஆற்றல் கூட வராது. அதனால் நல்லா சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும், இயற்கையில் என்ன வருதோ அதெல்லாம் சாப்பிட்ணும். இப்போ விலங்குனெல்லாம் அடித்து சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. விலங்குனெல்லாம் வந்து உள்ளே வந்து இறைவன் இருக்கிறதுனால அது வந்து கொடுக்குது நம்மளுக்கு அது ஜீவனையே கொடுத்து அது வந்து இறைவனுக்கு படைக்குது, நம்மளுக்கு படைக்கலை. இறைவன் உள்ளே இருக்கிற இறைவனுக்கு படைக்குது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்மளுக்கு தான் தராங்க அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. உங்களுக்கு தரலை, உள்ளே இருக்கிற ஜீவ ஆத்மாவுக்கு அது படையல் போடுது. அது உயிரியே கொடுக்குது நம்மளுக்கு. ஒரு விலங்கினமோ ஒரு தாவர இனமோ உங்களுக்கு கொடுக்கல. உள்ள ஒரு ஜீவன், மனிதனுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு இதான் அர்த்தம். உள்ள ஒரு ஜீவ ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஜீவனும் படையல் போட்டு கொடுக்குது. நம்ம அப்பா வந்து ஆரோக்கியமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. இப்போ நீங்களாம் வந்து மக்களுங்கெல்லாம் ஒரு தெய்வத்துக்கு கொடுக்குறீங்கள, அந்த மாதிரி தான் ஒரு ஜீவராசியும் ஒரு விலங்கினமும் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கல, அது இறைவனுக்கு வந்து அது படையலாக படைக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்குறாங்க நீ நினச்சிக்கலாம், கிடையாது, உங்களுக்கு கிடையாது. மனிதன் வந்து சாப்பிட்றது கிடையாது. அது அந்த உயிர் ஜீவன் உள்ளே வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ஒளியாக வந்து ஜீவனாக இருக்கிறார். ஜீவனா ஜீவ ஒளி, ஆத்ம ஒளி வேறு, ஜீவன் ஒளி வேறு. அந்த ஆத்மா தான் நீங்கள் பண்ணுற லீலையெல்லாம், நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஆத்மா மூலியமாக போட்டு நின்றுக்கிறீங்க. ஜீவன் வந்து இறைவன் இருக்கிறது விலங்குங்க தெரியும். அதனால் அவங்கள வெட்டும் போது அப்பான்னு சொல்லிட்டவொடனே அந்த அவர்கிட்ட தான் ஒப்படைக்கப்படும். அதனால தான் இறைவன் எதையும் அடித்து சாப்பிட்டாலும் எது இது பண்ணாலும் எனக்குள் போகிற ஜீவனுக்கு தான் போதா கண்டி நம்ம மேலே ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. அதனால் நல்லா சாப்பிட்ணும், நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வந்து உலகத்துக்கு நன்மை செய்ய முடியும். ஒரே இடத்துல வந்து ஒரு இதுவை பண்ணின்னு இருந்தால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நல்லா சாப்பிட்ணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும், உலகத்துக்கு நல்லது பண்ணணும் தான் ஒரு ஜீவனும் உலகத்துக்கு வந்துருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுவுமே சாப்பிடக்கூடாது சும்மானா கிடக்கணுன்னா அது வந்து நம்மளுக்கு வரவே வராது. அதுக்கப்புறமேட்டு அந்த 40 வயசுக்கு மேலே அவங்க வந்து சொத்து சுகத்தெல்லாம் பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு இறைவனை அடையிறாங்க. அதுக்கு தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காசிக்கு போ, உனக்கு எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். அந்த மாதிரி தான் இது. உங்களுக்கு எல்லா கடமையும் முடிஞ்சிச்சு, காசிக்கு போய் இறைவனை நாடு அப்படின்னு அந்த காலத்துலலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்காத இப்போ வந்து சாமி இங்கே இருக்குது அங்கே இருக்குது ஆசாமி இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. எல்லா ஜனங்களும் வந்து உங்கள் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருட்டாலே இறைவனை அடைஞ்சது. அப்பா கோயிலுங்களை பார்த்தீங்களா நீங்கள், எல்லாரையும் உட்கார வச்சுன்னு இருப்பார். மற்ற கோயிலெல்லாம் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அப்பா கோயிலில் மட்டும் தான் எல்லாருமே இருப்பாங்க, சொந்தம் பந்தம் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும். சிவன் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்படி. நீங்களே போய் பாருங்கள், நிறைய சிவன் ஆலயத்தில் எல்லாரையும் உட்கார வச்சுன்னு இருப்பார் கூட, சொந்தம் பந்தம் எல்லாரையும் உட்கார வச்சுருப்பாங்க. மற்ற கோயிலெலாம் வந்து ஒருத்தர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி அம்மா கோயிலில் போனாலும் எல்லாம் சொந்தம் பந்தமும் இருக்கும். அப்போ வந்து ஒற்றுமையாக இருக்கணும், சொந்த பந்தம்லாம் ஒற்றுமையாக இருக்கணுன்றது அப்பா சொல்கிறாரு. இயற்கை மூலியமாக வாழணும், சொந்த பந்தங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் அப்பா சொல்கிறாரு. அதுதான் நீங்கள் பயன்படுத்திக்கணும், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கூடாது. அன்பே சிவன் தான் சொல்கிறாரு அப்பா. அறிவு மூலியமாக வாழுங்கன்றாரு.
சிந்தனை மூலியமாக செயல்படுங்கன்னு சொல்கிறார். உங்கள் சிக்கலெல்லாம் போயிடும்னு சொல்கிறார். இதில் எங்கே அப்பா சொல்கிறது தவறாக இருக்குது? அன்பே சிவம். உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு. அதை நீங்கள் தேடுங்க. மனிதனிடம் போகாதீங்க. சித்தர் ஆலயம் போங்க. இறைவன் ஆலயம் செய்யுங்க. அன்பே சிவம்.